Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. ஒரு பைத்தன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு டேட்டா செட்ல மெஷின் லேர்னிங்லன்னா நம்ம ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணுமா. ஸோ 6 steps டு பில்ட் அ லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்மளோட டேட்டா செட் இம்போர்ட் பண்ணிக்கணும். அது இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ் கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ப்ரீ ப்ராசஸிங் மீன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அந்த டேட்டா செட்டோட பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல எவ்வளவு ரோஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கு, ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்தா அதை நீங்க ரிமூவ் பண்ணிடணுமா, இல்லைன்னா அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் பிளேஸ்ல நீங்க எதனா ஃபில் பண்ணணுமா, இது எல்லாமே நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கணும். செகண்ட் திங் ஸ்பிளிட்டிங் த டெஸ்ட் அண்ட் ட்ரெயின் செட்ஸ் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்டு நம்ம ட்ரைனிங் பண்ணினோம். அந்த ட்ரைனிங்லயே நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்லயே பாதி 75% or 80% வரைக்கும் நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு ரெஸ்ட் வந்துட்டு டெஸ்டிங் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ அதுக்காக நம்ம டேட்டா செட் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு நமக்கு வேணுமன்ற டெஸ்டிங்கும் ட்ரைனிங்கும் பண்ணிக்கிறோம். அடுத்தது நீங்க லீனியர் ரிக்ரெஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால யூ ஹாவ் டு ஃபிட் தட் டெஸ்ட் ட்ரைனிங் செட் இந்த லீனியர் ரிக்ரெஷனுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு ஃபிட் பண்றீங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. எதுக்கு ரிசல்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? டெஸ்ட் டேட்டா ரிசல்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. லேட்டர் ஆன் விஜுவலைஸ் பண்றீங்க. நீங்க ட்ரைனிங் டேட்டா விஜுவலைஸ் பண்ணுங்க, டெஸ்டிங் டேட்டா கூட விஜுவலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிருக்கேன். நம்பை லைப்ரரி, அடுத்தது பாண்டாஸ் லைப்ரரி, அடுத்தது மேட்பிளாட்லிப் லைப்ரரி நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். இஃப் யூ வாண்ட் சீபான் லைப்ரரிஸ் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் மோர் விஜுவலைசேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நான் என்னோட டேட்டா செட்ன்றது ரீட் பண்ணிருக்கேன். ஸோ சிஎஸ்வி ஃபைல் ரீட் பண்ணணும்னா பாண்டாஸ் லைப்ரரியில இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் read_csv. என்னோட சேலரி டேட்டா செட்ன்றது இந்த டேட்டா செட்ஸ் ஃபோல்டர்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த கம்ப்ளீட் பாத் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நீங்க டேட்டா செட் கொடுத்துட்டீங்கன்னா அதுல எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குமோ அதை அப்படியே கொண்டு வந்துடும். பட் நான் ஓன்லி 5 rows மட்டும் வேணும்ன்றதுக்காக ஹெட் அண்ட் கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் 5 rows ஆஃப் சேலரி டேட்டா செட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். இதுல வந்துட்டு நோ மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ நீங்க வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்னா ஷேப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் இது வந்துட்டு நேத்து ரன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் திரும்பி ரன் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் சம் ஆக்ஷன்ஸ் ஆன் இட். ஸோ திரும்பி ரன் பண்ணும்போது யூ ஷுட் கெட் 1. ஓகே. ஸோ நம்பர் வந்துச்சு. ஸோ இப்போ நான் நீங்க என்ன பண்றேன்னா என்னோட டேட்டா செட்டோட ஷேப் பார்க்கணும். டேட்டா செட் டாட் ஷேப் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். ஸோ 30 rows வித் 2 columns இருக்கு. உங்களுக்கு அது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுமா? டேட்டா செட் டாட் ஃபர்ஸ்ட் இன்ஃபோன்னு கொடுத்துருங்க. இன்ஃபோ கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா there is no null values. எல்லாமே ப்ராப்பரா இருக்கிறதுனால நம்ம அதுல எதுவுமே பண்ற தேவை. ஸோ அதுக்காக நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது நான் ஒரு வேரியபிள ஸ்பிளிட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பிளிட் மீன்ஸ் சொல்லி டேட்டா செட்ல இந்த ஃபீச்சர் வந்துட்டு டிபெண்டன்ட், இந்த ஃபீச்சர் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லிடணும். ஸோ இட் இஸ் கிளியர் தட் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட், சேலரின்றது எக்ஸ்பீரியன்ஸ் மேல டிபெண்டன்ட் ஆயிருக்கிறதுனால சேலரின்றது டிபெண்டன்ட் இஸ் அ டார்கெட் வேரியபிள். டிபெண்டன்ட் இஸ் நத்திங் பட் த டார்கெட் வேரியபிள். ஸோ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளவு சேலரி வருதுன்னு நம்ம அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க இப்ப நம்மளுக்கு தெரியும் ஐ லொகேஷன்ன்றது என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்பெசிபிக் மீன்ஸ் இத்தனை ரோஸ் இத்தனை காலம்ஸ் இண்டெக்ஸ் லொகேஷன்ன்ற மாதிரி. ஸோ எல்லா ரோஸும் வேணும் எக்ஸப்ட் இங்க பாத்தீங்கன்னா -1 இண்டிபெண்டன்ட். எக்ஸப்ட் மீன்ஸ் இந்த -1 ஒன்னு விட்டுட்டுனா லாஸ்ட் காலம் ஒன்னு விட்டுட்டு ரிமைனிங் டாட் வேல்யூஸ் அந்த காலம் வேல்யூ விட்டுட்டு ரிமைனிங் வேல்யூஸ் வரணும்ன்றதுக்காக. ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது எப்பவுமே அரே ஃபார்மேட்ல தான் இருக்கும். டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது எப்பவுமே வெக்டார் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் என்னதுன்னா ஒரு லாஸ்ட் ஃபீச்சர். ஸோ அதுக்காக நான் இங்க 1 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆல் ரோஸ் only a first column monitor. So this is a 0th column and this is a first column.
these values are indexes. Default வர்ற index, every row ஓட index இங்க வருது. So இங்க only -1 and so இங்க பாத்தீங்கன்னா colon -1 and கொடுத்திருக்கீங்க. That means -1 அண்ணா என்னது, except நமக்கு எப்பவுமே ஸ்டாப் இண்டெக்ஸ் என்பது எக்ஸ்க்ளூட். தட் மீன்ஸ் அதற்கு முன்னாடி இது மட்டுமே வரும், அது இது ஒண்ணே வரும். அப்ப அது இண்டிபெண்டன்ட். இங்க நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன், ஆல் ரோஸ் அண்ட் கொடுத்திருக்கேன். இங்க ஒரு இண்டெக்ஸ் மட்டுமே கொடுத்திருக்கேன், ஒரே ஒரு இண்டெக்ஸ். இட் இஸ் நாட் a ஸ்லைசிங் மெத்தட். ஆக்சஸ் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்திருக்கிறதுனால 1 and கொடுத்திருக்கிறது, that it means that it is a start index என்ற மாதிரி. So only first column மட்டுமே நமக்கு வரும், that is a dependent. இங்க பாருங்க, x is independent variable array and y is dependent variable vector. So எதுக்காக array and vector சொல்லிட்டு பாருங்க. Note the difference between the array and vector. The dependent variable must be in the vector format only, whereas independent variable must be in the array format itself. அதுக்கு ரூல்ஸ் அது அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கணும். ஓகேவா? So you should make it a independent and dependent. இங்க வந்து நீங்க capital X கொடுக்கணும், small y கொடுக்கணும் இல்ல. You can give different types of variables also. Okay. Next நம்ம என்ன பண்ணணும், splitting the data set. Means நம்ம கிட்ட இருக்கிற data set நம்ம few of the data set ன்றது training காக கொடுக்குறீங்க, remaining data வந்துட்டு testing காக கொடுக்குறீங்க. So இங்க பாருங்க, we need to split our data set into the test and the train set. Generally we follow the 20-80 policy. Means 20% testing கொடுத்துட்டு 80% training கொடுக்குறீங்க, or 30% training testing கொடுத்துட்டு 70% training கொடுக்குறீங்க. இவ்வளவுதான் இருக்கணும், அதற்கு கீழே இன்னும் போக கூடாது. So this, either this or this you should follow for testing and training. Why is it necessary to perform? எதுக்காக நம்ம splitting பண்ணணும் பாருங்க. This is because we wish to train our model according to the years and salary. We then test our model on the test set. We check whether the predictions made by the model on the test set data matches what was given in the data set. இப்ப நம்ம பார்த்திருக்கிற டேட்டா மேல நம்ம பண்றதுனால அது கரெக்டா கொடுக்குமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறோம். அதுல நம்ம நியூ பாயிண்ட், அது நமக்கு அது கரெக்டா கிடையாது நமக்கு சொல்றதுக்கு ஆகாது. சோ அதுக்காக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட நம்ம கையில இருக்கிறதுலயே டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம், ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம். So that you can able to judge very much easily. So அதுக்காக தான் நம்ம இருக்கிறதுலயே நம்ம ட்ரைனிங் பண்றோம், டெஸ்டிங் பண்றோம். If it matches, it implies that our model is accurate and is making the right predictions under that. So that is the reason why we are splitting our data set. Okay va? So in the நம்மளோட data set splitting பண்ணனும்ன்றதுக்காக very simple class இருக்கு, that is a train test split ன்றது இருக்கு. இந்த எங்கிந்த வந்துட்டு இருக்கு, இந்த கிளாஸ் எங்கிந்த வந்துட்டு இருக்குன்னா, it is coming from the sklearn library. sklearn library இருந்து வருது, from the model selection. From this model selection இருந்து நமக்கு இந்த train test split வந்துட்டு இருக்குது. So இப்போ நமக்கு train test means இப்போ நீங்க extra means 4 variables create பண்றீங்க. எதுக்காக 4 variables create பண்றீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது how many rows and columns இருக்கிறது, நமக்கு 2 rows and 30 columns இருக்கு. அந்த 2 rowsல நம்ம first rowன்றது independent, second rowன்றது second columnன்றது dependent. கரெக்ட்டா? So extend இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 80% டேட்டா இங்க நம்ம 1/3 என்னதுன்னா, meaning that 2/3 of the dataன்றது நான் ட்ரெய்னிங் கொடுத்திருக்கேன்னுட்டு. சோ இப்போ 3/3 மா இங்க பாருங்க, வெரி கிளியர். இது வந்துட்டு 3/3 ன்னு எடுத்தீங்களா நீங்க, ஜஸ்ட் சிம்பிள். இங்க நான் பாயிண்ட்ஸ் நீங்க 0.2 கொடுத்தீங்கன்னா 20%, ஓகே 0.3 கொடுத்தீங்கன்னா 30%, அண்ட் ரெஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் சைஸ் அண்ட் கொடுங்க. டெஸ்ட் சைஸ் மீன்ஸ் நீங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிற டேட்டா வந்துட்டு 1/3. சோ 1/3 நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா 2/3ன்றது ட்ரெய்னிங் கொடுத்திருக்கீங்க. எப்படி நீங்க 2/3 1/3 இது ரெண்டும் ஆட் பண்ணி பாருங்க. 2/3 1/3 is 3/3, that is 1, that means 100%. So 1/3 of the data you are giving for testing, 2/3 of the data is you are going for training purpose. Okay va? Next inga parunga, x train anna enadinga, that is what the main thing here. Inga x train anna enadana, நம்ம கிட்ட இப்போ நான் 2/3 of the data na sum of the rows ன்றது இந்த x trainல வந்திருக்கும். இந்த x train means first row means independent variable 2/3 of the rows இங்க இருக்கும். அந்த 2/3 of a rows ஓட dependent variable வந்துட்டு இந்த y train. Yes or no? புரியுதமா? எக்ஸ்பீரியன்ஸ் 2/3 of experience value row values இது ஆச்சுன்னா, இதுக்கு
ரிலவெண்ட் வேல்யூஸ் இதுக்கு ஈக்குவல் ரிசல்ட் வேல்யூஸ் 2/3 ஆஃப் salary வந்துட்டு இது டெஸ்ட் சைஸ் வந்துட்டு 1/3 கொடுத்திருக்கிறதுனால ரெஸ்ட் 1/3 ஆஃப் டெஸ்ட் ரோஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ரிலவெண்ட் salary வேல்யூஸ் தான் இந்த y டெஸ்ட். புரியுதா என்ன சொன்னனோ? எவ்ரிவன் நீங்க எது ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்த ரேண்டம் ஸ்டேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரேண்டம் ஸ்டேட் மீன்ஸ் எத்தனை டைம்ஸ் நீங்க ரன் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எவ்வளவு எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கோ மீன்ஸ் எந்த ரோஸ் உங்களோட ட்ரைனிங்ல போயிருக்கோ என்ன ரோஸ் டெஸ்டிங்குக்கு போயிருக்கோ நீங்க எத்தனை டைம்ஸ் ரன் பண்ணா கூட கான்ஸ்டன்டாவே இருக்கும். அதுவே நீங்க ரேண்டம் ஸ்டேட் சம்திங் லைக் 2 3 4 கொடுத்தீங்கன்னா சோ 2-3 டைம்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு திரும்ப அப்படியே கான்ஸ்டன்ட் ஆயிடும். தட் இஸ் வாட் a random state here. இங்க இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. புரியுதாமா என்ன சொன்னீங்க எவ்ரிவன்? இப்போ நீங்க இந்த டேட்டா ரன் பண்ணிட்ட அப்புறமா நான் என்ன பண்றேன்னா இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க எக்ஸ்ல வந்துட்டு எத்தனை ரோஸ் இருக்கும், வைல வந்துட்டு எத்தனை ரோஸ் இருக்கும் நீங்க செக் பண்ணீங்க. ஆப்வியஸ்லி 32 இதே மாதிரி இருக்கும். 30 rows 2 columns தான் இங்க கூட இருக்கும் எக்ஸ்ல வைல. சோ பாருங்க x டாட் shape 30 rows means ஒரே ஒரு field அது வந்துட்டு இண்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் y டாட் shape சோ அப்ப கூட 30 rows 1 column. இங்க நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நானு அரே மாதிரி கொடுக்கிறது தான் x, வெக்டார் மாதிரி கொடுக்கிறது தான் y. சோ அதுக்காக நம்ம இங்க பாருங்க இங்க கூட நமக்கு ஒரு காலம் இருக்கும் பட் இட் இஸ் நாட் ஷோயிங் ஹியர். ஓகேவா? சோ தட் இஸ் வாட் தி டிஃபரன்ஸ் யூ கேன் ஏபிள் டு ரெகக்னைஸ் ஹியர். ஓகேவா? சோ இப்போ இங்க பாருங்க இங்க ரன் பண்றம்போது இப்போ நீங்க இங்க ட்ரைனிங்காக எத்தனை ரோஸ் இங்க போயிருக்கு, எக்ஸ் டெஸ்டுக்காக எத்தனை ரோஸ் போயிருக்கு நம்ம செக் பண்ண போறோம். சோ எக்ஸ் ட்ரெயின் டாட் ஷேப் கொடுங்க. சோ கொடுக்கும்போது 20 ரோஸ் மீன்ஸ் 30ல 20 ரோஸ் ட்ரைனிங்காக கொடுத்திருக்கீங்க. எக்ஸ் டெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸ் டெஸ்ட் டாட் ஷேப் இங்க 10 ரோஸ் டெஸ்டிங்காக போயிருக்கு. மீன்ஸ் 20 plus 10 is 30. புரியுதா? இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? So 2/3 of the data is for training, 1/3 of the data is for testing. So shape கரெக்ட்டா வந்திருக்கா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கிற டேட்டா லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி நம்ம மாடல் மீன்ஸ் அந்த மாடல் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ண போறோம். சோ பாருங்க from sklearn's linear model library we have to import linear regression class. It's a class. Create அந்த கிளாஸுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. So create an object for a linear regression called regressor. நீங்க இங்க ரிக்ரெசரே கொடுக்கணும்னு இல்ல, நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். நான் இங்க என்ன ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேனோ அது இங்க கொடுத்திருக்கேன் நான். அவ்வளவுதான். To fit the regression into the training set. நீங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களோட ட்ரைனிங் செட்ன்றதை நீங்க இப்ப ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணா மட்டும்தான் அது ட்ரெயின் ஆகும். சோ ஃபிட் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் தான் fit method. என்ன பண்றீங்க? fit method means இந்த x வேல்யூஸ்க்கு இந்த y வேல்யூஸ் தான் அவுட்புட் நீங்க சொல்லணும். இப்போ இந்த 5 ரூபீஸ்க்கு எனக்கு ஒரு சாக்லேட் தான் வருது, 10 ரூபீஸ்க்கு 2 சாக்லேட்ஸ் தான் வருதுன்னு சொல்ற மாதிரி நீங்க அந்த ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளவு salary வரும்னு நீங்க லீனியர் ரிக்ரெஷன் மாடல் மூலமா ஃபிட் பண்றீங்க. ஃபிட் பண்ணிட்டப்ப it will be trained, right? சோ அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பண்ண போறீங்க. டெஸ்டிங் டேட்டா கொடுக்கும்போது is it giving the correct output or not and check பண்றீங்க. ஓகே, சோ இங்க பாருங்க we need to fit x train, that is a training data of matrix of features into the target values we train. சோ அதுதான் நம்ம பண்ணிருக்கிறதுங்க. thus the model learns the correlation means அந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் லேர்ன் பண்ணிட்டு and learns how to predict the dependent variables based on the independent variables. ஓகேவா? சோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் எங்க இருக்குன்னா இந்த sklearn லைப்ரரியில லீனியர் மாடல் என்ற கிளாஸ் மூலமா you are going to லீனியர் மாடல்ல இருந்து நம்ம இந்த லீனியர் ரிக்ரெஷன் என்ற கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு இந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற ட்ரைனிங் டேட்டா செட்டுக்கு நான் ஃபிட் பண்றேன். ஓகே, this actually produces the linear equation for the data. நம்ம இப்ப சாக்லேட்ஸ்க்கு linear equation வந்துச்சு இல்லையா, அதுதான் இதன் மூலமா வந்திருக்கிறது. So you are going to see this one. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ரன் பண்ணீங்கன்னா you are going to see this linear means இப்போ உங்களோட டேட்டா எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம predictions பண்ண போறோம். predictions பண்ணணும்னா you are going to use the predict function. நம்ம ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ண y is equal to mx plus அதெல்லாமே போட்டு நம்ம நியூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவ்வளவு தேவையில்லை. நம்ம சிம்பிளா ப்ரிடிக்ட் ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோமா, இந்த ஆப்ஜெக்ட் மூலமாவே நம்ம ப்ரிடிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த லீனியர் ரிக்ரெஷன்ன்றது கிளாஸ் சொல்லிருக்கு. தட் மீன்ஸ் இந்த கிளாஸ் உள்ள லாஜிக்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த லாஜிக்கோட நேம் தான் ப்ரிடிக்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்றதுக்காகும். See here, we create a vector containing all the predictions of the test set salaries. The predicted salaries are then put into the vector called y predictor. நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸிட் டெஸ்ட், நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்மளோட எக்ஸிட் டெஸ்ட்டுக்கு அதுக்கு ரிலவெண்ட் வேல்யூஸ் இருக்கு. நானு அதை அப்படியே வச்சுக்கோங்க, அந்த வேல்யூஸ் வச்சுக்கிறீங்க. நானு இப்ப திரும்பி நான் எக்ஸிட் டெஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு அது கூட ஈக்குவலா அதுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண போறேன். நானு ஆல்ரெடி வேல்யூஸ் ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்கு நம்ம கிட்ட, அதுக்கு கூடவே நானும் செக் பண்றேன், இன்னொரு சம் வேல்யூஸ் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு ரிலவெண்டா இருக்கா இல்லையா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்காக இந்த செக் பண்ணிருக்கிற வேல்யூஸ் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். சோ எக்ஸ் டெஸ்ட்ன்றது டெஸ்டிங் டேட்டா. தட் மீன்ஸ் நீங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் பாஸ் பண்றீங்க. இங்க டிபெண்டன்ட் வேரியபிளோட அவுட்புட் வரும். ஆல்ரெடி நம்மளுக்கு அவுட்புட் இதுக்கு எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு டெஸ்டிங்ல கூட அவுட்புட் இருக்கும். ஆனா நான் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த வேல்யூ இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இது நம்மளோட y டெஸ்ட், இந்த x டெஸ்டோட ரிசல்ட் வந்துட்டு இதுல இருக்குது ஆக்சுவலா. சோ இப்போ நான் ரெண்டுமே நான் கொடுத்திருக்கேன். ப்ரிடிக்ஷன்ஸ் வேல்யூஸ் இருக்கு, x டெஸ்டோடது ஆக்சுவல் வேல்யூஸ் கூட y டெஸ்ட் இருக்கு. இங்க பாருங்க, y test is the real salary of the test set. real salary நம்மளுது. y predictன்றது predicted salaries நம்மளுக்கு. இப்போ நான் இப்ப விசுவலைசேஷன் பண்ண போறேன். விசுவலைசேஷன் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறோம், matplotlib libraries யூஸ் பண்ணி நம்ம விசுவலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஆக்சுவல் டேட்டா நான் ஸ்கேட்டரிங் பண்ண போறேன். சோ பாருங்க, to visualize the data we plot graphs using the matplot to plot real observations points, that is plotting the real given value. that means நான் என்கிட்ட இருக்கிற ட்ரெய்னிங் டேட்டாவோட டேட்டா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் plot பண்ண போறேன். ஸ்கேட்டர் plot பண்ணிடுறேன். ஓகேவா? மீன்ஸ் டாட்ஸ் வச்சுக்கிறீங்க, that is what actual points நான் ஸ்கேட்டரிங் மூலமா பண்றேன். அடுத்தது predicted line மீன்ஸ் இப்ப ஒரு எக்ஸ்ட்ரைன் கொடுத்துட்டு இருக்கேன்னா அந்த எக்ஸ்ட்ரைனோட predicted values நான் லீனியர் ஈக்குவேஷன் ஜெனரேட் பண்ண போறேன். சோ அதுதான் நான் இங்க சொல்லிருக்கிறது. The x-axis will have years of experience and y-axis will have the predicted salaries I'm saying. Means you are going to predict the values of x train. Okay va? So x-axis, x coordinate x train, that is number of years. Y coordinate y train, real salaries of the employees. Color நீங்க எது வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது plotting the regression line என்னது, நீங்க அதான் predicted values of that one. First நீங்க scatter plot பண்ணிடுறீங்க actual values. இப்போ நீங்க predicted linear equation draw பண்ண போறீங்க. அதுல x train தான் y coordinates வந்துட்டு நீங்க predict பண்ணிருக்கிற x train ஓட டேட்டா. அடுத்தது நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் நம்ம y x test y predicted of x y test கூட பண்ண போறோம் நம்ம. சோ காட்ற பாருங்க. இப்போ plt.scatter x train y train actual plotting நம்ம பண்ணிட்டோம் ட்ரெய்னிங் டேட்டா செட் மேல. இப்போ நான் predicted இந்த x train predict பண்ண போற ஒரிஜினல் வேல்யூஸ் கிடையாது, நம்ம predict பண்ணிட்டு இருக்கேன். சோ ரிக்ரெஷன் ஆப்ஜெக்ட் மூலமா predict ஃபங்க்ஷன்ல x train ஓட டேட்டா கொடுத்துட்டு நான் ஒரு ரிக்ரெஷன் லைன் மீன்ஸ் ஒரு லீனியர் லைன் ஜெனரேட் பண்ணிட்டேன். சோ டைட்டில் கொடுத்துட்டேன், x லேபிள் y லேபிள் கொடுத்து வந்திருக்கு. சோ இது வந்துட்டு ஒரிஜினல் பாயிண்ட்ஸ். நான் predict பண்ணிருக்கிற x train ஓட லைன் வந்துட்டு இதுவே தான். ஓகே, அதே விதமா இப்ப நான் டெஸ்டிங் கூட பண்ண போறேன். x test y test இது நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்ல இருக்கிற ஒரிஜினல் டெஸ்டிங் டேட்டா, அதோட அவுட்புட் இது ஸ்கேட்டர் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, ப்ரெடிக்டட் எக்ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கிற டேட்டா பிளாட் பண்ணும்போது பாருங்க, மீன்ஸ் ஆல்மோஸ்ட் போத் ஆர் சிமிலர். தட் மீன்ஸ் இதுல வந்துட்டு லீனியர் ரிக்ரெஷன், இது வந்துட்டு கோரிலேட்டட்.
ஓகே கோரிலேட்டடா இருக்கு மீன்ஸ் எந்த சேஞ்சஸ் நடக்குது இட் இஸ் ஈக்குவலி சிமிலர் only சிமிலராவே இருக்கு பாருங்க இட் இஸ் ஈக்குவலி சிமிலர் whenever you are plotting both things it is equally similar ஓகே இப்போ நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும் இது கரெக்டா குடுக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நான் நீங்க என்ன பண்ணிருக்க பாருங்களேன் see here what I have did here is நானு இந்த 12 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளவு salary வருதுன்னு நான் கொடுத்துருக்கேன் நம்ம வந்துட்டீங்க predict of X train X test and கொடுக்கும்போது அந்த ட்ரைனிங் டேட்டா செட்ல இருக்கிற எல்லா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு salary அவுட்புட்டா வந்திருக்கு இப்போ நான் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இருக்கேன் இங்க நம்ம அரே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது அரே ஆயிருக்கிறதுனால நம்ம கம்பல்சரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் 2 ஸ்கொயர் பிராக்கெட் 2 டைமென்ஷனல் மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் இங்க சோ 12ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளவு salary வருதுன்னு நான் இங்க தெரிஞ்சிருக்கேன் சோ இவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளவு வேல்யூ வருது எவ்வளவு salary something like 1,38,967 rupees வருதுன்னு சொல்றாங்க சோ இங்க செக் பண்ணலாம் சோ 12 lakhs இல்லையா 12 years experience x axis 12 years சோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா almost it will be here இங்க பாருங்க டெஸ்டிங்ல 12 years see here almost you are getting so இந்த plottingல உங்களுக்கு அவ்வளவு தெரியலன்னப்ப you just use the equation y is equal to mx plus c y என்றது dependent x என்றது independent m is a slope and c is the intercept நீங்க நம்மளோட லீனியர் ரிக்ரெஷன்ல நம்ம கொடுத்திருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு what is the slope and what is the intercept ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் using the parameters so regressor ஆப்ஜெக்ட்ல கோஎஃபிஷியன்ட் என்ற பாராமீட்டர் யூஸ் பண்ணிட்டு மீன்ஸ் இது யூஸ் பண்றதுனால கோஎஃபிஷியன்ட் மீன்ஸ் m வேல்யூ வந்துட்டு இது அதே மாதிரி c வேல்யூ வேணும்னா you will use intercept so definition is same இங்க நம்ம அவ்வளவு கால்குலேட் பண்ற தேவையில்லை இங்க இந்த லைன் பாஸ் பண்ணும்போது is it moving to the zero இங்க வந்துட்டு y axis மேல பாஸ் ஆகும்போது where that point is lying அன்ற மாதிரி where that point is going to lie இங்க வந்து நமக்கு இந்த மாதிரி தெரியுது but the distance from the origin and that line where it is intersecting on the y axis அந்த distance தான் நம்ம என்ன சொல்றோம்னா intercept ன்னு சொல்றோம் சோ அந்த intercept இங்க என்ன ஆயிருதுன்னா 2000 இதுதான் இருக்கு 26,816 இருக்கு ஓகேவா சோ இப்போ அந்த வேல்யூஸ் நீங்க வெச்சு பாருங்க m வேல்யூன்றது என்ன இருக்கு இவ்ளோ வந்திருக்கு c வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு நமக்கு இவ்ளோ வந்திருக்கு x வேல்யூ மீன்ஸ் this is what independent variable is x for what value 12 so 12 கொடுக்கும்போது what is the output means 12 years experience க்கு the salary is 13,8967 so இங்க பாருங்க நீங்க 12 years experience இருக்கும்போது what is the salary you are getting that only that means your prediction is accurate கரெக்ட்டா இருக்கு கரெக்ட்டா வந்திருக்கு இப்போ நீங்க அக்யூரசி செக் பண்றீங்க டெஸ்டிங் டேட்டா மேல ட்ரெய்னிங் டேட்டா மேல சோ இப்போ நியர்லி இப்போ ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா you can say that one is optimal ன்னு சொல்லலாம் மீன்ஸ் குட் ஃபிட் ன்னு சொல்லலாம் பெஸ்ட் ஃபிட் லைன் ன்னு சொல்லிடலாம் சோ நான் என்ன சொல்றேன்னா r squared ன்னுட்டு one function இருக்குமா that means score function accuracy find out பண்றதுக்காக there is a one function called score function which is a coming from linear regression model தான் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஸ்கோர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் டேட்டா செட் மேல அப்ளை பண்றேன் you are getting the accuracy score is 93% like nearly 94% ன்னு எடுத்துக்கோங்களேன் சோ அதே விதமா டெஸ்டிங் டேட்டா செட் மேல கூட போட்டுருக்கேன் our accuracy is 97% so almost similar ஆவே இருக்கு means just a few points difference ல இருக்கு so I can say it is an optimal only that means it is a best fit line and good fit and சொல்லலாம் it's not undergoing it's not overfitting it's a best fit line and சொல்லலாம் so this is what a simple linear regression understand ஆச்சா so இங்க நான் என்ன பண்றேன்னா 2 features இருக்கிற data set create பண்ணிக்கிறேன் இப்பவே means அந்த data set is nothing but நான் டைரக்ட்டா values கொடுத்துக்கிறேன் அதுக்கு அப்புறமா நான் அது data frame மாத்திக்கிட்டு I am going to perform some kind of actions இங்க வந்து என்னோட 2 features வந்துட்டு hours of study இத்தனை hours படிக்கும்போது அவங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு நான் பண்ண போறேன் சோ இங்க நம்ம என்ன பண்ணோம் first thing you have to import the libraries later on you have to get the data set first வந்துட்டு நான் data set எடுத்துட்டு வரல நானே ஒரு data set create பண்ணிக்க போறேன் just by passing the values அந்த values நான் data frame மாத்திக்க போறேன் first libraries import பண்ணிக்கோங்க import pandas as pd
ஸோ கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நல்லா விசிபிளா இருக்கிறதுக்காக. ஸோ இம்போர்ட் numpy as np. So for mathematical calculations, if you want, you can import it. And second thing, matplotlib library for visualizations, pyplot as plt. So இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வேணுமன்ற லைப்ரரிஸ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ டேட்டான்றது நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, இத்தனை ஹவர்ஸ் படிக்கும்போது இவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு நான் ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல கொடுக்க போறேன் நான். ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு என்னோட கீ வந்துட்டு இங்க கீஸ்ன்றது காலம்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஹவர்ஸ். ஸோ இங்க ஹவர்ஸோட ரிலேட்டட் வேல்யூஸ், ஹவர்ஸ்ன்றது காலமா ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ரோஸ். அந்த ரோ வேல்யூஸ் நான் லிஸ்ட் ஃபார்மேட்ல கொடுக்க போறேன். ஸோ 1 hour, 2 hour, 4 hours, 5 hours, 6 hours கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரோ என்னதுன்னா, நெக்ஸ்ட் காலம் என்னதுன்னா, நெக்ஸ்ட் காலம் இஸ் நத்திங் பட் மார்க்ஸ். இவ்வளவு ஹவர்ஸ் படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வருதுன்னு. ஸோ அது இன்னொரு காலம்ல மென்ஷன் பண்றேன் பை கிவிங் த கீ நேம் ஆஸ் மார்க்ஸ். அதோட வேல்யூஸ் 1 hour படிக்கிறவங்களுக்கு 50 மார்க்ஸ் வருது, 2 hours படிக்கிறவங்களுக்கு 60 வருது, 4 hours படிக்கிறவங்களுக்கு 80, 5 hours படிக்கிறவங்களுக்கு 90, 6 hours படிக்கிறவங்களுக்கு 100ன்ற மாதிரி நான் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க டேட்டா கேதர் பண்ணிட்டீங்க. நான் இப்போ இது என்ன பண்றேன்னா டேட்டா ஃப்ரேமா மாத்திக்க போறேன். ஸோ டேட்டா ஃப்ரேமா மாத்திக்கணும்னா பாண்டாஸ் லைப்ரரியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் மூலமா டேட்டா ஃப்ரேமா மாத்திடுறேன். ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பாண்டாஸ் லைப்ரரியில நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரேமா மாத்திக்கிறதுக்காக டேட்டா ஃப்ரேம். எதுல இருக்கிற டேட்டா நீங்க மாத்திர நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த டேட்டா வேரியபிள் இருக்கிற டேட்டா தான். ஸோ டிஎஃப் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ 1 ஹவருக்கு 50 மார்க்ஸ், 1 hours படிக்கிறவங்களுக்கு 50, 2 hours படிக்கிறவங்க இந்த மாதிரி டேட்டா ஃப்ரேமா மாத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த மார்க்ஸ்ன்றது ஹவர்ஸ் மேல டிபெண்டன்ட். ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த மார்க்ஸ்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள், ஹவர்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நான் இப்போ இது என்ன பண்ணணும், ப்ரீ ப்ராசஸிங் மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் மீன்ஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கணும். மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, டிபெண்டன்ட் வேரியபிள் நீங்க ப்ரீ ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் நீங்க எந்த மாதிரி வேரியபிள் நேம் வேணா கொடுத்துக்கலாம். இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற எந்த காலம் நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஸோ யூ நீட் டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அரே ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வெக்டார் அது நம்ம கண்டிப்பா அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ ஹவர்ஸ். ஸோ அதுல இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம வேணும். ஸோ வேல்யூஸ். அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு df மார்க்ஸ். ஸோ இங்க வந்துட்டு கேசஸ் பார்த்துக்கோங்க, கேசஸ் கரெக்டா கொடுத்தாதான் நம்மளுக்கு அவுட்புட்ல கரெக்டா வரும். டாட் வேல்யூஸ். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட். எக்ஸ் வேல்யூஸ் ஓன்லி ஹவர்ஸ் வந்திருக்கு, y வேல்யூஸ் ஓன்லி மார்க்ஸ் வந்திருக்கு, அரே ஃபார்மேட்ல வந்திருக்கு. ஓகே. ஸோ நவ் வாட் ஐ அம் கோயிங் டு டூ ஹியர் நவ், ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எடுத்துட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரைனிங் பண்ணணும். You need to train it. நீங்க ட்ரைனிங் பண்ணுங்க. otherwise you have first what you have to do, you just to provide the what linear regression line predict line கொடுத்துருங்க. so sometimes நம்ம டெஸ்டிங் ட்ரைனிங் பண்ண கூட தேவையில்லை, because நம்ம கிட்ட இருக்கிற less டேட்டாவே இருக்கிறதுனால you no need to split it and train it. so டைரக்டா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா நான் linear regression மாடலுக்கு ஃபிட் பண்ணிட போறேன். ஓகே. so அது பண்ணவா நம்ம என்ன பண்ணணும், you have to import library. So from sklearn library you have what function you have, linear model. Okay, you have to import linear regression. என்ன regression import பண்ணிக்கணும், linear regression. இந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. அது எந்த நேம் கொடுத்துக்கோங்க. நான் மாடல் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ரிக்ரெஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வேணும்னா இப்போ மாடல் கொடுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் திஸ். நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஃபிட் பண்ண போறேன். எந்த டேட்டா ஃபிட் பண்றீங்க, எக்ஸ் வேல்யூஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்ட அப்புறமா அது ட்ரெயின் ஆயிடுச்சு, மீன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிச்சு அந்த மாடல். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, யூ நீட் டு பிளாட் த கிராஃப். ஸோ லேர்ன் பண்ணிருக்க லீனியர் ரிக்ரெஷன்னாவே இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் எ லீனியர் மீன்ஸ் as means in the ஒரு லைன் ஜெனரேட் ஸ்ட்ரைட் லைன் ஜெனரேட் இருக்கும். so as means with respect to x axis and y axis with respect to hours and marks.
இப்போ நீங்க இங்க என்ன பண்ணிக்கணும், y is equal to mx plus c லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல நான் இப்ப என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கேன்னா, கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு இருக்கு, அடுத்தது இன்டர்செப்ட் எவ்வளவு வந்திருக்கு நான் தெரிஞ்சுக்கணும். தட் மீன்ஸ் y is equal to mx plus c. நம்மளோட y வேல்யூஸ் வந்துட்டு டிபெண்டன்ட், xன்றது இண்டிபெண்டன்ட், mன்றது ஸ்லோப், cன்றது இன்டர்செப்ட். சோ அந்த வேல்யூஸ் இங்க நம்மளுக்கு லேர்ன் பண்ணிருக்கிறதுனால நான் ஸ்லோப், கோஎஃபிஷியன்ட் ஸ்லோப், இன்டர்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்லோப், கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் ஒண்ணே தான். கன்ஃபியூஷன் வேணாம். ஸ்லோப், கோஎஃபிஷியன்ட் ஒண்ணே தான். சோ நீங்க ஸ்லோப் வேணும்னா நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாடல் ஆப்ஜெக்ட்ல இருந்து கோஎஃபிஷியன்ட் ன்னு கொடுக்குறீங்க. சோ you will get the coefficient value 10 point something means slope. உங்களுக்கு ஸ்லோப் வந்துச்சு. ஸ்லோப் is nothing but coefficient, that is nothing but m value உங்களுக்கு வந்துச்சு. m value வந்திருக்கு. அதே விதமா இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்செப்ட் வேணும்னா மாடல் டாட் இன்டர்செப்ட் ன்னு கொடுத்துட்டீங்கன்னா you are going to get the intercept. That means c value கூட உங்களுக்கு வந்துரும். சோ ரன் பண்ணுங்க. So c value is 40 point something. இப்போ நீங்க என்ன பண்ணணும், what you need to do, you need to find the equation find பண்ணலாம். சோ எப்படி ஃபைண்ட் பண்றீங்க, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல m வேல்யூ c வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அந்த வேல்யூக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குதா இல்லையா நம்ம நான் சொல்லி கொடுத்துருக்கேன், செக்கிங் பண்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செக் பண்ணுங்க, ப்ரிடிக்ட் பண்ணுங்க. ப்ரிடிக்ட் மீன்ஸ் மாடல் டாட் ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி பண்றேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் மாடல் டாட் ப்ரிடிக்ட் ஃபங்க்ஷன்ல நீங்க என்ன பண்றீங்க, ஐ அம் கோயிங் டு கிவ் 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு ஸ்டடி பண்றாங்க, 90 மார்க்ஸ். 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு மார்க்ஸ் வருது, 90. இஸ் கிளியர்லி கரெக்டா வருது நமக்கு அவுட்புட்டிங்க. எஸ் ஆர் நோ? செக் பண்ணிக்கணும்னா y is equal to mx plus c ல m வேல்யூ இது, c வேல்யூ இது, x வேல்யூ என்னது, x வேல்யூ 5 வெச்சிட்டு உங்களுக்கு y வேல்யூ 90 வந்துரும். நம்ம கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் இல்லாதனால நம்ம இந்த டேட்டா செட்லயே கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அவுட்புட் இஸ் கரெக்ட், your prediction is correct. இப்போ நான் என்ன பண்ண போறேன், விசுவலைசேஷன் பார்க்க போறேன். whether is it increasing or decreasing அப்படிட்டு. as x value increases is y values also increases. அது நான் செக் பண்ணணும். செக் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், விசுவலைசேஷன்ஸ் மீன்ஸ் நீங்க கிராஃப் பிளாட் பண்ணணும். எப்படி பிளாட் பண்றீங்க, how to plot the graph, very simple. scatter original points scatter plot கொடுங்க, லீனியர் லைன்ன்றது லைன் பிளாட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அடுத்தது நம்ம வந்துட்டு predicted marksன்றதுனா நீங்க எவ்ரி டைம் நீங்க பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். சோ எப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் see here. இப்போ df மீன்ஸ் எவ்ரி ஒரு காலம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்னோட டேட்டா செட்ல இது என்னோட ஒரிஜினல் மார்க்ஸ், இத்தனை ஹவர்ஸ்க்கு இவ்வளவு மார்க்ஸ் வந்துட்டு இருக்கு நான் கொடுத்திருக்கேன். நான் predicted மார்க்ஸ் கூட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த predicted மார்க்ஸ் எப்படி வரும், with the help of an equation y is equal to mx plus c. கரெக்ட்டா? சோ நீங்க கொடுக்கலாம். சோ நான் இப்ப அந்த காலம் கூட ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அந்த காலம் நேம் என்னதுன்னா predicted marks என்ற காலம் நேம் இந்த df லயே ஆட் பண்ணிட்டு இருக்கேன். is equal to எப்படி கால்குலேட் பண்றீங்க, we know for predicting the values we no need to simplify it. சிம்பிளா predict function கொடுத்துட்டீங்கன்னா அந்த independent variable is x. சோ இப்ப ரன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காலம்ன்றது நம்மளோட டேட்டா ஃப்ரேம்ல ஆட் ஆயிருக்கும் with the predicted values. இப்போ df பிரிண்ட் பண்ணி பாக்கும்போது நமக்கு பாருங்க predicted values வந்திருக்கு. சோ பாருங்க because there is no that much changes. சோ 1 hour படிக்கும்போது predicted marks அதுவே தான் வந்துட்டு இருக்கு நமக்கு. இப்போ இது யூஸ் பண்ணிட்டு நீங்க லைன் டிரா பண்ணலாம். ஓகேவா? சிமிலர் வேல்யூஸ் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, சோ இப்போ நான் விசுவலைசேஷன் பிளாட் பண்ண போறேன். சோ வெரி சிம்பிள். plt dot scatter on what you are making, hours and marks only. So நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணலாம், df hours comma df marks. So அதுல என்ன கலர் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கலர் நீங்க கொடுத்துக்கலாம். So I'm going to give it like a green color. நெக்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, வேணுமானா லேபிள்ஸ் கூட கொடுக்கலாம். கிரீன் கலர்ல இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸ், லைன் வர்றது மீன்ஸ் இன்னொன்னு வந்துட்டு ரெட் கலர் மீன்ஸ் சம் அதர் பிளாட்டிங் வரும்போது இது வந்துட்டு ஒரு predicted மார்க்ஸ் வேணும்னா லேபிள் கூட கொடுக்கலாம். லேபிள் கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பா லெஜெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அடுத்தது இப்போ predicted வேல்யூஸ் வந்துட்டு நான் லைன் கொடுக்க போறேன். அது வந்துட்டு பிளாட் மூலமா பண்ணலாம்.
ஸோ சேம் இதே கொடுக்குறீங்க. இங்க டிஎஃப் ஹவர்ஸ் இது வந்துட்டு ஆக்சுவல் வேல்யூஸ். ப்ரிடிக்டட் வேல்யூஸ் வந்துட்டு எதுல இருக்கு நம்மளுக்கு? ப்ரிடிக்டட் மார்க்ஸ்ல இருக்கு. கரெக்டா? ஸோ தட் காலம் நேம் கொடுக்க போறீங்க. ஸோ ப்ரிடிக்டட் மார்க்ஸ். ஸோ இந்த கலர் என்ன கொடுக்க போறீங்க? ஸோ கலர் இஸ் ஈக்குவல் டு நான் ரெட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த மாதிரி லேபிள் வேணும், ஒய் ஆக்சிஸ்ல எந்த மாதிரி லேபிள் வேணும்ன்றது எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா ஹவர்ஸ் ஸ்டடீடு. எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் இத்தனை ஹவர்ஸ் லேர்ன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். ஒய் ஆக்சிஸ்ல இத்தனை ஹவர்ஸ் படிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்திருக்கான்றது ஒய் ஆக்சிஸ்ல நான் கொடுக்க போறேன். ஸோ மார்க்ஸ் அப்டைன்டோ ஏதோ ஒன்று கொடுங்க, மார்க்ஸ் அப்டைன் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டைட்டில் வேணும்னா டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்க லீனியர் ரிக்ரெஷன் மாடல் படிச்சுட்டு இருக்கிறதுனால நான் லீனியர் ரிக்ரெஷன் வந்துட்டு சிம்பிளா ஒரு நேம் நீங்க இதெல்லாம் உங்களோட இஷ்டம் எதனா கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஐ எம் கோயிங் டு ஷோ திஸ் கிராஃப். ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஸோ பாருங்க கிளியரா நம்மளோட கிராஃப்ன்றது வந்திருக்கு. ஸோ 1 hour படிக்கிறவங்களுக்கு 50, 2 hours படிக்கிறவங்களுக்கு 60, அடுத்தது 4 hours படிக்கிறவங்களுக்கு 80, 5 hours 90, 6 hours 100. ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஆக்சுவல் பாயிண்ட்ஸ். இந்த லைன்ன்றது ப்ரிடிக்டட் பாயிண்ட், ப்ரிடிக்டட் வேல்யூஸ் மீன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறது மீன்ஸ் அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். இப்போ நம்மளோட வேல்யூஸ் இத்தனை ஹவர்ஸ் இது கண்டிப்பா இதுவே நடக்கும்னு இல்லை. சம் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு கொஞ்சம் பூர் பீப்புள் மீன்ஸ் அவங்க வந்துட்டு எவ்வளவு படிச்சா கூட அவங்களுக்கு தலைக்கு ஏறவே ஏறாது. கரெக்டா? ஸோ அப்ப இதுவே மார்க்ஸ் இருக்கும்னு கூட இல்லை. நீங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம் நீங்க. ஸோ இது கண்டிப்பா 1 hour படிக்கிறவங்க எல்லாமே 50 வரும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப டேலண்டட் பீப்புள் கூட இருப்பாங்க. 1 hour படிச்சா கூட 100 மார்க்ஸ் வர்ற சான்சஸ் இருக்கு. 2 hours படிச்சவங்க கூட இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணனா 4 hours படிச்சா கூட அவங்களுக்கு 40 மார்க்ஸ் வரலாம். 2 hours படிக்கிறவங்களுக்கு கூட மைட் பி 80 மார்க்ஸ் வரலாம். சொல்றதுக்கு இல்ல. இப்போ இப்ப நம்ம பார்க்கும்போது நான் வயசு வேல்யூஸ் கொடுக்கும்போது as x values increases y value கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நான் நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ எப்படி வருது நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க, எல்லாமே ரன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ 1 hour 50 மார்க்ஸ் வந்து 2 hours லேர்ன் பண்றவங்க 80 வந்திருக்கு. இந்த மாதிரி வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேம் திங் யூ ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் த திங்ஸ். திரும்பி ட்ரெயின் பண்றீங்க மாடலுக்கு. ஸோ அதை ஃபிட் பண்ணீங்க. ஸோ இப்போ இன்டர்செப்ட் வேல்யூஸ் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஸ்லோப் பண்ற வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. கோஎஃபிஷியன்ட் மீன்ஸ் இன்டர்செப்ட் வேல்யூ கூட சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஸோ இங்க 5 hours படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்திருக்கீங்க? 5 hours படிக்கிறவங்களுக்கு 82 வந்திருக்கு. பிகாஸ் இங்க வந்துட்டு நம்மளுக்கு லீனியரா கிடைக்கல. சம் வேல்யூஸ் அப் போயிருக்கு, டவுன் கூட வந்திருக்கு. நீங்க கிராஃப் பாருங்க இப்ப இங்க. ஸோ ப்ரிடிக்டட் வேல்யூ வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா சம் அதர் டிஃபரெண்ட் வேல்யூஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ நம்மளோட ஆக்சுவல் வேல்யூஸ் 1 hour 50, 2 hours 8 அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ப்ரிடிக்டட் வேல்யூஸ் பாருங்க. 1 hour 53 மார்க், 1 hour படிச்சவங்க 53 மார்க்ஸ் வரலாம். 2 hours படிக்கிறவங்களுக்கு 60 மார்க்ஸ் வரலாம். 4 hours படிக்கிறவங்களுக்கு 74. இங்க பாத்தீங்கன்னா ப்ரிடிக்டட் வேல்யூஸ் லீனியரா இருக்கு. பட் நம்மளோட மார்க்ஸ்ன்றது அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு. சோ இப்போ லேபிள் பாருங்க. see how it is, this is how it is. so இப்போ இன்டர்செப்ட் இங்க ஜஸ்ட் இங்க இங்க இருந்து இங்க பாட்டம் இருக்கு. that is what the intercept. so these are the actual points. இப்போ இத நீங்க ப்ராப்பரா சொல்லலாமா? this is under fit ன்னு சொல்லலாம். நீங்க வேணும்னா ஸ்கோர் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கோர் எப்படி ஸ்கோர் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? நம்மளோட மாடல் டாட் ஸ்கோர் ன்னு கொடுத்துட்டு இந்த டிஎஃப் ஹவர்ஸ்க்கு டிஎஃப் மார்க்ஸ்க்கு ஸ்கோர் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. அதே விதமா இந்த ஹவர்ஸ்க்கு ப்ரெடிக்டட் மார்க்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்ப இந்த மாடல் கரெக்டா இல்லையான்னு சொல்லிடும். மாடல் டாட் ஸ்கோர் டிஎஃப் ஹவர்ஸ் காமா டிஎஃப் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. 33% வந்திருக்கு. அதே விதமா இது நம்மளோட ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸ். இங்க ப்ரெடிக்டட் மார்க்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 மீன்ஸ் 100% வந்திருக்கு. தட் மீன்ஸ் நம்மளோட ட்ரைனிங் டேட்டான்றது வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் மாடல். இந்த டேட்டா செட்டுக்கு இது கரெக்ட் மாடல் கிடையாது. ட்ரைனிங் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மி வந்திருக்கு. ப்ரிடிக்ஷன் டெஸ்டிங் பண்ணும்போது 100% வந்திருக்கு. இது 100% சொல்லலாம். So training is low, testing is this one. This is underfitting. So this model is not best fit.
நம்ம எடுத்துக்கிற டேட்டா செட் இந்த லீனியர் ரிக்ரெஷன் மாடல்ன்றது பெஸ்ட் ஃபிட் கிடையாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு சூஸ் ஒன் மோர் அல்காரிதம் டு மேக் இட் லைக் எ பெஸ்ட் ஃபிட் லைன் மாடல் அன்னிட்டு நம்ம சொல்லணும். இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா டிஃபரன்சஸ் எவ்ரிவன்? Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.